சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க. இதுக்கு பேரு சோலார் சிஸ்டம். இதுக்கு பேரு சோலார் பவர். சோலார் சிஸ்டம்க்கும் சோலார் பவருக்குமே வித்தியாசம் தெரியல. நமக்கு இத வாய் தேவையா கோபி? அதாவது மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் இனிமே சோலார் மகேந்திரன் அப்படின்னு கலாய்க்கிற அளவுக்கு போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க இணையவாசிகள். இந்த அளவில் இப்படி ஒரு ட்ரோல் மெட்டீரியலா இவர் மாறுறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அவர் கொடுத்த ஒரு பேட்டி. அதாவது கரண்ட் இல்லைன்னா 6 மாசம் எதுவும் கேட்காதீங்க, தளபதி அவர்கள் புதுசாக ஆட்சி அமைச்சிருக்காரு, நீங்க உடனே கேட்டா மட்டும் கரண்ட் வந்துருமா? சோலார் சிஸ்டம்ல போய் நீங்க 2 ஒயரை கனெக்ட் பண்ணி நீங்க லைட் எரிய வச்சுக்கோங்க, ஃபேனோட வச்சுக்கோங்க, எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு பேசுனதனுடைய விளைவு தான் இன்னைக்கு இந்த அடி அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும் போட்டு. பைத்தியக்கார மகேந்திரா, 6 மாசம் கரண்ட் இல்லைன்னா ஒருத்துக்கும்னு சொல்ற, உன்ன மாதிரி நினைச்சிட்டியா எல்லாரையும்? அவன் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்து போடான்னு படுக்கும்போது ஃபேன் ஓடாது. என்னடா பண்ணோம்? அறிவு இருக்கா உனக்கெல்லாம்? பைத்தியம். அது இல்லாம என்னது சோலார் சிஸ்டமா அப்படின்னா? சரி, சோலார் பவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுமா? டிவில பவர் கட் பண்ணிட்டாக்க நேரா சோலார் பவர் எடுத்து வீட்டுக்குள்ள உள்ள நினைச்சிட்டு இருக்கியா? ஏன்னா ஆஃப் பேக்டு அரமெண்டல். அறிவு இருக்கா? டெக்னிக்கல் நாலேஜும் கிடையாது, ஒரு காமன் சென்ஸும் கிடையாது, மக்கள் மேல அக்கறையும் கிடையாது. நீங்க எல்லாம் என்னத்துக்குற உட்காந்து கெக்க பக்கம் சிரிச்சிட்டு இருக்கீங்க? அறுவை கட்டணும்னா மக்களோட வலிய, மக்களோட பிரச்சனையை வந்து அப்படி கேலி கிண்டல் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். அதாவது அன்றாட வாழ்க்கையில ஒரு வேலை செஞ்சுட்டு நைட்டு வந்து சரியா தூங்க கூட முடியாத அளவுக்கு கரண்ட் கட்டினால பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இவருக்கு கண்டிப்பா புரிய போறது இல்லை. அப்போ அந்த விஷயத்துல கருத்து சொல்லாம கடந்தாது போனோம். அதுல வந்து நான் சொல்றேன் பாருங்க, எங்க அண்ணனோட ஆட்சிக்கு நான் வந்து ஆபத்து வராம பாத்துக்கிறேன் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்ணாருன்னா இதான் நடக்கும். இப்போ இந்த ஒரு பேச்சுக்காக மட்டும் இல்லை, இவரோட பழைய விஷயங்கள்லாம் எடுத்து போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் கடந்த ஆட்சி காலத்துல மக்களோட பிரச்சனைக்காக எந்த மாதிரிலாம் குரல் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் இதுக்கு முன்னாடி பேசியிருப்பாரு பாருங்க, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம எப்படி குரல் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு கடந்த ஆட்சியில் என்ன சொல்றாருங்கிறத கேளுங்க. நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும், நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே அதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ், நம்ம கலாச்சாரம் நாளைக்கு மியூசியம்ல போயிட்டு இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்றேன். இதே நபர் தான் இப்போ என்ன சொல்றாரு அப்படிங்கிறதையும் கேளுங்க. என்னங்க இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல, ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? இதெல்லாம் இவருக்கு தேவையா? எதுக்காக வந்து இப்படி ஒரு பப்ளிசிட்டிக்காக இப்படி ஒரு கருத்தை சொல்லி இப்படி அடி வாங்கணும் அப்படிங்கிறது நமக்கு புரியல. இதுல சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரு பெரிய லெவலில் வாய்ப்புகள்லாம் கிடைக்கல. ரொம்ப திறமையான நபருங்க. ஏன்னா மாஸ்டர் படத்துலலாம் வந்து வில்லன் பவானியோட சின்ன வயசு கேரக்டர் வந்திருப்பார். ஸோ அப்போ நல்லா நடிச்சிருப்பாரு. இவருக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்கலாம், ஆனால் வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு தரப்புல ஒரு சிம்பத்தியான கருத்து சில வருடங்களாக சமூக வலைதளங்களில் பரவிக்கிட்டு இருந்துச்சு. அதற்கு பின்னாடி அதை மொத்தமாக உடைக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. என்ன அப்படின்னா, இவர் வந்து நாட்டாமை படத்துல அந்த ஒரு சின்ன பையனா நடிச்சிருப்பாரு இல்லையா, அதுக்கப்புறமா சூரிய வம்சம் படத்துலையும் இவருக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்பு அவர் கையில இருந்து கை நழுவி போயிருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத சக நடிகரே சொல்றாரு, கேளுங்க. சூரிய வம்சத்துல உங்களுடைய பணி என்ன? அந்த படத்துல என்ன மறக்க முடியாத அனுபவம்? பேரன் கேரக்டருக்கு யாரை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாஸ்டர் மகேந்திரன் ஒரு பையன் இருக்கான், அவனை கூப்பிட்டு வந்தாங்க. அவன் வந்தோடனே நேரம் உட்காந்துக்கிட்டு எத்தனை ஷாட் எடுப்பீங்க, என்ன டைலாகு, எப்படி கேமரா அங்கெல்லாம் வைப்பீங்க. முதல்ல எங்களை கூப்பிட்டு முதல்ல இந்த பையனை வெளியே அனுப்பிச்சிருங்க, என்னன்னா அடிச்சு கொண்டுருன்னாரு. ஸோ அன்னைக்கு சினிமால இப்படி பேசிட்டு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து அரசியல் களத்திலையும் ஒரு மக்களோட பிரச்சனையிலையும் வந்து இது மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. முதல்ல இவர்கள் வந்து இது மாதிரிலாம் பொது கருத்து சொல்லணும் அப்படின்ட்டு யாருமே வந்து கேட்கவும் இல்லை. இந்த மாதிரியான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை வந்து இவர்கள் பேசி அவங்க இடத்துலையும் இல்லை. அமைச்சர்கள் எம்எல்ஏக்களே வந்து இந்த மாதிரி கரண்ட் போகுதுங்க, என்னங்க பிரச்சனைன்னு கேட்டா பதில் சொல்லாம போய்கிட்டு இருக்காங்க. இவர் யார் இது மாதிரிலாம் பேச சொன்னாங்கன்னே தெரியல. ஸோ இதுதான் இப்போ சமூக வலைதளங்கள்ல இவரை போட்டு அடி அடி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர்லாம் வந்து மாஸ்டர் மகேந்திரன் வீட்டில் எப்படி திரும்ப சார்ஜ் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சூரியன்ல 2 ஒயரை சொருவி அப்படியே வந்து ஃபோனில் சார்ஜ் போடுற மாதிரிலாம் ஃபோட்டோ ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சமூக வலைதளங்கள் முழுக்க இவர் தான் இன்னைக்கு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி நிற்கிறார். அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ராகவா லாரன்ஸ் அவர்கள், நான் வந்து அரசியலுக்கு வரவா வேண்டாமா நீங்களே சொல்லுங்க, நீங்க சொன்னாதான் வருவேன், மக்களுடைய ஆதரவோட தான் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. நான் அரசியலுக்கு வருவனா இல்லையா அப்படிங்கிறத பத்தி அறிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாரு. அந்த வீடியோ அறிவிச்சாரான்னு பாத்தீங்கன்னா, நான் வரணுமா வரணும்னு நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னார். அது ஒரு நாள் முடிஞ்சு போச்சு. மறுபடியும் அடுத்த நாள் ஒரு பேட்டி கொடுக்குறாப்புல, அரசியல் குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிக்கிறேன்னு சொல்லி, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா, நான் உங்களுக்கு விரைவில் அறிவிப்பேன் ஒரு அறிவிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு அறிவிப்பு கூட்டம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஒரு கட்டத்துல இவர் நீங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்ட தாவேக்காவினரே வந்து பாத்தீங்கன்னா, எப்பா ஒண்ணு வாங்க இல்ல வராதிங்க, இப்படி சும்மா வந்து நச நசன்னு இழுத்துட்டு இருக்காதீங்க
அப்படிங்கிற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல வந்து ராகவ லாரன்ஸோட வீட்டுல ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. ஒரு போட்டோவை காட்டி அடுத்த அமைச்சர் எங்க ராகவ லாரன்ஸ் அவர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டோலாம் எடுத்து நியூஸ்லாம் வந்துச்சு. அந்த போட்டோ அது என்னன்னா, அவரை வந்து அமைச்சர் மாதிரி ஆகணும்னு சொல்லி அவரோட ஆதரவாளர்கள்லாம் அப்படி கோஷம் விடுறாங்களாமா. இதெல்லாம் வந்து எப்படின்னா, சினிமாவில் ஒரு காட்சி வரும் இல்லையா, அடுத்த ஜனாதிபதி எங்களுடைய முருகேசன் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி தான் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணுது. ஸோ அடிப்படையில் ஒரு அரசியலுக்கு வர்றாங்க, மக்கள் சேவை பண்ண வர்றாங்க அப்படின்னா அது வரட்டும், யார் வேணாலும் வர்றதுக்கான உரிமை இருக்கு, யாரும் தடுக்கல. ஸோ வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனைகள்ல எப்படி அவர்கள் பங்கெடுக்கிறாங்க, மக்கள் கூட போராட்டங்கள் நிற்கிறாங்களா, இல்லை மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக செயல்பாடுகளை ஈடுபடுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா வந்தா அமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு மக்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கான்னு செக் பண்ண, நான் வந்து பல்ஸ் பார்த்துட்டு தான் அரசியலுக்கு வருவாங்கிற மாதிரிலாம் சொல்றது இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல மக்களே ரசிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன், இவர் போயிட்டு இணைஞ்சு போட்டியிட போறேன்னு சொல்றாரு இல்லையா, தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியில உள்ளவங்களே இப்போ வந்து இவர் நமக்கு வேணுமா, இவர் ரொம்ப வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காரு, அது நமக்கு நெகட்டிவா மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு முடிவெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே போக்கை இவர் அப்படியே கடைபிடிச்சாரு அப்படின்னா இவருக்கு இருக்கக்கூடிய இப்போ வாய்ப்பு இருக்கு இல்லையா, திருச்சி கிழக்குல இவர் கொடுக்குற மாதிரியான ஒரு திட்டம் வந்து இருக்கு, அதையே வந்து கைவிடுறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது ஒரு அளவுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா மக்கள்கிட்ட ஒரு அவர்சனை ஏற்படுத்திடும். இவர் வந்து ரொம்ப பேசிக்கிட்டே இருக்காரு தவிர ஒரு முடிவு அறிவிக்கணும், அடுத்த கிட்டாம பார்க்கணுன்ற மாதிரி போக மாட்டேங்கிறாருன்ற மாதிரி மக்கள் முடிவு பண்ணிடுவாங்க. இதுல இன்னொரு விஷயம் நேற்று பேசியிருந்தார், தெருநாய்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஸ்கட் போடணும், பிரியாணி போடணும், அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ நம்ம அதையே வந்து போடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. சர்ச்சைக்குரிய கருத்தை தான் பார்க்கப்பட்டுச்சு. உண்மையிலே சர்ச்சைக்குரிய கருத்து, அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்திக்க தேவையில்ல. அதாவது அவர் சொல்ல வந்த கான்டெக்ட் அப்படிங்கிறது அது இல்லை அப்படிங்கிறத விளக்கமா ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாரு. அது கிட்டத்தட்ட நமக்கு பார்க்கும்போது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவர் வேணும்னே மக்கள் வந்து தரைக்குறைவா பேசக்கூடிய நபர் இல்லை. இதுக்கு முன்னாடி அவரோட பேட்டிகள்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப மரியாதையாக தான் பேசிட்டு இருப்பாரு. ஸோ இந்த ஒரு வார்த்தையை வந்து அவர் வேற ஏதோ ஒன்று நினைச்சு ஏதோ ஒன்று சொல்ல இப்படி வந்து அது மாறிடுச்சு. அதுக்கு விளக்கத்தை அவர் கொடுத்துருக்காரு. நான் வந்து தெருநாய்கள்னு மக்களை சொல்லலை, நான் வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு காலி பண்ணி போகும்போது எப்படி நாம வந்து அதில் என்ன பண்ணுவோம், கஷ்டப்பட்டு அதை அந்த புதுசாக ஒரு சுச்சுவேஷனை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்ட்ரகிள் ஆகுமோ, அந்த மாதிரி தான் வந்து மக்களும் புது ஆட்சிக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிற டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வேண்டிய கருத்தை எப்படியோ சொல்லி மக்களை வந்து நாயோட ஒப்பிடுற அளவுக்கு ஒரு தவறுதலா கன்வே விதமா அவர் சொல்லிட்டாரு. இப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாருன்னு நம்ம நம்புறோம். ஏன்னா என்னோட ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு வந்து சாமி மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. அது உண்மையா பேசுறாரோ இல்ல நடிப்புக்காக பேசுறாரோ ஏதோ ஒண்ணு, நான் வந்து மக்கள் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்க, நான் சொன்ன கருத்தை வேறங்கிற மாதிரி அவரே அந்த வீடியோவோட ஒரு முன்னாடி வெர்ஷன் சேர்த்து ஒரு பேசுனதையும் மொத்தமா வெளியிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஒரு புதிய ஏரியாவில் போய் நம்ம ஒரு வாடகை வீட்டுக்கு போறோம்னு வச்சுங்களேன், அந்த வாடகை வீட்டுக்கு போனோன்னு வீடு பார்க்கும்போது நல்லா இருக்கும் சார், ஓனர் கீ கொடுப்பாரு, வீட்டுக்குள்ள போனாதான் எங்க பைப்பு சரியில்லை, எங்க ஃபேன் சுத்தல, எந்த இடத்துல வந்து பெயிண்ட் அடிச்சு கொட்டுத, உள்ள போன பெருசா சார் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போறதுக்கு அப்படி இருக்கு. ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், தாவேகா அரசு வந்து ஆட்சி அமைச்ச உடனேவே பல திட்டங்கள் வந்து புதுசா கொண்டு வரோம் அப்படிங்கிற பேர்ல ஏற்கனவே நடைமுறை இருக்கக்கூடிய திட்டங்களை வந்து அறிவிப்பாங்க. அதாவது அது ஒரு ட்ரோல் கூட பண்ணாங்க, ஏற்கனவே அமல் இருக்கும் திட்டத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அமல்படுத்தினார் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது தாவேகா அரசு பண்ற வேலை இல்லை, தாவேகா ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்ல பரப்பி விடக்கூடிய சில விஷயங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளியில வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு தரமான சைக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, நல்லா லேட்டஸ்டான ஒரு மாடல் சைக்கிள்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி கொடுத்த கவர்மெண்ட் மாதிரி இல்லாம எப்படி நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தா அது ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வாங்கி கொடுத்துருக்கிற சைக்கிள். அதை வந்து இவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் தான் கொடுத்துருக்காங்க, அரசு பள்ளி தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் உண்மையான வீடியோ என்ன அப்படின்னு எடுத்து போட்டால் அதை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. இது மாதிரி நிறைய செய்திகள் வந்து பரவிட்டு இருக்கு. அதாவது இல்லாத ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் அப்படி பண்ணிட்டாங்கிற மாதிரி அதை பரப்பும்போது அதிகப்படியா இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள்ல அதுல இருந்து அதிகமான லைக்ஸ் வருது. நீங்க அதை பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேர் லைக் பண்ணுவாங்க, 2 லட்சம் பேர் லைக் பண்ணுவாங்க. அது இல்லை இது வந்து ஒரு ஃபேக் நியூஸ்ன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்கன்னா அதை வந்து ஒரு 10,000 பேர் கூட முழுசா பார்ப்பாங்களான்னு தெரியாது. அப்போ பொய் வந்து இவ்வளோ வேகமாக வந்து பரவுது பாருங்க அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இது மாதிரி டெய்லியும் எக்கச்சக்கமான நியூஸ் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துலலாம் விஜயும் சங்கீதாவும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க, விஜயோட அம்மா சோபா அவர்கள் வந்து 2 பேரும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டாங்க. இந்த செய்தி நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, சமூக வலைதளங்கள் முழுக்க அப்படியே பரவிட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயல்புக்கு மாறா உண்மைக்கு புறம்பா ஒரு செய்தியை வந்து பரப்பினாலும் அதை லைக் பண்றதுக்கு ஒரு பெரிய கூட்டம் வந்து இருக்கிறாங்க. அவர்களுக்கு அதை சரியா எடுத்து சொல்றதுக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. ஏன்னா இதற்கு நிகராக ஒரு ரீச் கொடுக்குற மாதிரி அவர்கள் விளக்கம் கொடுத்த ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அது பரவுமானா பரவாது. இன்னொரு பெரிய கொடுமை, அதையும் நான் காட்டுறேன் பாருங்க.
10 மணி ஆயிடுச்சு, நாங்க போய் ஃபியூஸை புடுங்க போனோம் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க சொல்ற மாதிரி ஒரு ட்ரோலு, ஒரு மீமு, இதுவும் எக்கச்சக்கமான பேஜ்ல வந்திருக்கு. அதுக்கு அவ்வளோ லைக். இது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, திமுக காரங்க ஃபியூஸை புடுங்குறாங்க, இல்லை இது மாதிரி சில சமூக விரோதிகள் வந்து ஆட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கு இது மாதிரிலாம் பண்றாங்கன்ற குற்றச்சாட்டுலாம் தாவேக தரப்புல இருந்து வைக்கலாம். ஏன்னா நிர்மல்குமார் அவர்கள், அமைச்சர் அவர்களே வந்து வச்சாரு, இந்த மாதிரி வந்து திட்டமிட்டு கரண்ட் கட்டை ஏற்படுத்துறதுக்கு இது மாதிரி ஃபியூஸ் போடுங்கிறாங்கன்னு சொல்லி. அது ஒரு இடத்துல 2 இடத்துல பண்ணியிருக்கலாம். அப்படி பண்ணவங்கள நீங்க கைதும் பண்ணலாம். இன்னைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு, சட்ட ஒழுங்கு உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அப்ப நீங்க என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். திட்டமிட்டு எதிர் தரப்புல உள்ளவங்க ஒரு அரசாங்கத்தையே நிலைகுலைய வைக்க முடியும், ஒட்டுமொத்த பிரதான நகரங்கள்லயும் மின்வெட்டை ஏற்படுத்தி மக்களையே துன்பத்துக்கு ஆளாக்க முடியும் அப்படின்னா, அதிகாரத்தோட இருக்கிற நீங்க தடுக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கேள்வி கேட்கிற அளவிற்கு இந்த லைக் பண்ற மக்களுக்கு பக்குவம் இல்லையாங்கிறது நமக்கு புரியல. அதுக்கும் லைக் போட்டு வச்சிருக்காங்க, பாத்தீங்களா, இதுக்கும் திமுக தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது ரொம்ப ஒரு அளவுக்கு மேல அதிகமா போயிட்டு இருக்கு. எங்க வரைக்கும் போய் நிற்குன்றது தெரியல. இதெல்லாம் சமீபத்துல பாக்குற விஷயம். இது மாதிரி டெய்லியும் ஒண்ணு நமக்கு வந்து கண்ணில் மாட்டுது. ஒரு கட்டத்துல வந்து எது உண்மை எது பொய்னே புரியாத அளவுக்கு வந்து நியூஸ் வந்து வரும் போல. ஏன்னா பெரிய அளவுல நியூஸ் சேனல்ஸ் வந்து இவர்கள் ஃபாலோ பண்றது இல்லை. அதுல இருந்து வரக்கூடிய நியூஸை வந்து சோசியல் மீடியா பேஜஸ்ல தான் போஸ்டா தான் இவர்கள் வந்து பாக்குறாங்க. அதுல எக்கச்சக்கமான பொய்யும் சேர்த்து வந்து பரவுது. ஃபேக்ட் செக் டீம் அப்படிங்கிற ஒண்ணு தனிப்பட்ட முறையில் இதுக்கு அமைச்சு ஏற்கனவே இருக்கிறாங்க. ஆனா அதை இன்னுமே வந்து விரிவுபடுத்தி இவர்கள் பரப்பக்கூடிய இந்த மாதிரியான செய்திகளையே உண்மையை வெளியே கொண்டு வர்றதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் போட்டு ஆளுகளை போட்டு வேலை செய்யணும் போறதுக்கு அந்த அளவுக்கு வந்து நியூஸ் பரவிட்டு இருக்கு. ஸோ பொதுமக்கள் பார்த்து கொஞ்சம் விழிப்புணர்வா இருங்க. போஸ்ட்டை மட்டும் பார்க்காதீங்க, கீழே கமெண்ட்டையும் போட்டு ஒரு உண்மையை கொஞ்சம் ஆராய்ஞ்சுக்குங்க. நன்றி.